நீங்க என்னதான் காலால செய்யக்கூடிய வேலையை கையால செஞ்சாலும் எவ்வளவு பெரிய நடிகர்கள் எவ்வளவு கோடியில சம்பளம் வாங்குறாங்க, எவ்வளவு இந்த தமிழ்நாட்டை ஆள்றவங்க இந்தியா வாழ்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஹேட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அண்ட் அதே போலதான் உங்களுக்கும் ஒரு ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு எ பவர்ஃபுல் லைஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் இது எனக்கே கூட இந்த மாதிரி வந்துட்டு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. இந்த டாபிக் ஏன் பேசுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாப்பிக்கை பேசுறதுக்கான முக்கியமான காரணம், நான் சின்னதாக ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தேன். அந்த ஸ்டோரியும் உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு என்ன நடந்தது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்றேன். இதுல இருந்து எப்படி நான் வெளியில வந்தேன் அப்படின்றதையும் சொல்றேன். நிறைய பேர் கொள்ற இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு கணக்கு எடுத்திருக்காங்களா, அந்த கணக்கின் படி வந்துட்டு 100ல் ஒரு 30 பேருக்கு வந்துட்டு இந்த மன அழுத்தத்துக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மன அழுத்தம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்ல சொல்றேன், ஆக்சுவலி நான் வந்துட்டு ஸ்டோரியில கேட்டதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆக்சுவலி டாக்டர் மாதிரி நம்ம எதையுமே வந்துட்டு இந்த இடத்துல பேச, அந்த மாதிரி மெடிக்கல் ரீதியா நம்ம இந்த பக்கம் வரல. நான் கேட்ட கதையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மன அழுத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வகையில ஒரு தவறு செஞ்சிருப்போம். அந்த தவறு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோ, இதனால நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய மரியாதை இதெல்லாம் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். இந்த பயம் காலப்போக்கில் பதட்டமா மாறும். இந்த பதட்டம் தான் காலப்போக்கில் இந்த இடத்துல வந்துட்டு நிக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு தவறு செய்யறதுனால இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்து மாட்டிக்கிறோம். இது இப்ப நீ என்ன தவறு செஞ்ச அப்படின்னு கேட்குறீங்களா? நான் தவறெல்லாம் செய்யலைங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் இதுல லோன் போட்டு பைக் வாங்கியிருந்தேன். பைக்ல சம்டைம்ஸ் வந்துட்டு சேலரி வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், என்னுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கும்னா, இன்னும் சேலரி வரல, ஒருவேளை லேட் ஆச்சுன்னா இங்கே ஓவர் டியூ போட்டுருவாங்க, ஓவர் டியூ போட்டால் இங்கே செக் பவுன்ஸு அது இதுன்னு போயிட்டா நமக்கு நாளைக்கு லோன் கிடைக்காது, நம்ம வந்துட்டு வீட்டு லோனு லொட்டு லோஸ்க்கு இதெல்லாம் எப்படா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு எங்கே சின்னதாக ஒரு நாள், அதாவது சாட்டர்டே சண்டே வந்து டிலே ஆயிடுச்சுன்னா அதுக்கே அப்படி யோசிப்பேன். அதாவது இதனால எனக்கு ஃபியூச்சர் பாதிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். இது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் போக 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 எனக்கு அது ஒரு மாதிரி ப்ரெஷரை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுது. அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலை செய்கிற இடங்க. வேலை செய்கிற இடம் மட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு முடிக்க முடியாத ஒரு டார்கெட்டை கொடுத்து அதை முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் எனக்கு கிடைக்கும். அப்போ ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்ததுன்னா பதறிக்கிட்டு எந்திரிப்பேன். அந்த ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்ற ஒரு தெரியவே தெரியாது. அந்த ரிங் ஆக கூட கரெக்டாக எடுத்து அந்த ஃபோனை கையில் எடுத்துருவேன் நான். மேஜிக்காக இருக்குல்ல, ஆனால் அதுதான் உண்மை. ஸோ அப்படிலாம் வந்துட்டு இந்த மாதிரி என்னை போட்டு வாட்டி வதக்கி ஒரு வழி பண்ணிடுச்சு. அந்த ஒரு சூழ்நிலையில நான் இருந்துட்டு இருந்தேன். பழைய ஆஃபீஸ், இப்போ வேற ஆஃபீஸ் மாறிட்டேன். ஆக்சுவலி அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு இருந்தது. முடிக்கவே முடியாத டார்கெட்டு. அந்த டார்கெட்டுக்காக எனக்கு வரக்கூடிய கால் எல்லாம் நான் எதிர்கொள்ளக்கூட ஒரு சின்னதாக ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். நர்வஸ்னஸ் அதிகமாக இருக்கும். இதனால நான் அதிகமாக தூங்க மாட்டேன். இந்த தூங்காமல் இருக்கிறதுனாலே நிறைய வந்துட்டு மன அழுத்தம் வரும், அதாவது பதட்டம் வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதனால ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா எப்போ பார் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த ஒரு டேஷ்னால தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ என்னுடைய ஜாப் இப்படி போயிட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு என்னுடைய விளக்கத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டேன். வேலையில முடிக்க முடியாத டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க. அந்த டாஸ்க்கை முடிக்க முடியலன்ற ஒரு கில்ட்டுனால எனக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. எல்லாருக்குமே இது மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க செய்யக்கூடிய தப்பு வெளியில தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம். 4 பேருக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயம். அதுக்கு அடுத்தது மற்றவங்க முன்னாடி நம்ம இப்படிலாம் இருந்துடக்கூடாது, கூனி குறுக்கி இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம். இந்த ஒரு பயமே காலப்போக்கில் அவங்கள ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி விட்டுரும். இந்த டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அதிலிருந்து ரெக்கவரி ஆகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா அதனால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. அந்த வேலையிலேருந்து ரிலீவ் ஆனேன். கரெக்டாக டானா 5ஆம் தேதி சம்பளம் போடக்கூடிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெஷர் இல்லாத ஒரு கம்பெனியில் நான் வேலைக்காக ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த ப்ரெஷர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறைஞ்சி 1 வருஷம் கிட்ட ஆச்சு. இந்த யோசனை, படபடப்பு, பதட்டம், தூக்கமே வராது. மதியம் வந்துட்டு தூங்கினேன்னா அப்படியே விடுக்குன்னு எழுச்சிப்பேன். சாப்பிட்டு உடனே தூண ஒரு மாதிரி படப்பட நெஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ நம்ம வந்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர் ஓடிட்டு போய் நின்னோம் அப்படின்னா, 50 கிலோமீட்டர்லாம் அப்நார்மலு, ஓகே, ஒரு 1 கிலோமீட்டர் ஓடி போய் நம்ம நின்னதுக்கப்புறம் வாங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு டப்பு 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 டப்புன்னு அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா அதிலிருந்து வெளியில வர பாருங்க. நான் ஒரு கட்டத்துல முடிவு பண்ணது என்னன்னா, நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். நான் அதாவது எவன் என்ன நினைச்ச எனக்கு என்ன,
அவன் நினைக்கிறதுனால எனக்கு பெருசாக நடந்துட போதா? இப்போ நான் பைக் வாங்கியிருக்கேன், நான் வந்துட்டு ஸ்கூட்டி பைக் வாங்கியிருக்கேன், ஜூபிட்டர் வாங்கியிருக்கேன். இந்த பைக் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பைக்கில் போகல எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, கியர் போடுற தேவையில்லை, ஜாலியாக நான் போயிட்டு இருந்தேன் நான். அதனால எனக்கு நல்லா இருந்தது. அப்போ ரோட்டில் இருக்கிறவங்க யோசிக்கலாங்க, என்னடா ஆள் தட்டி மாடு மாதிரி இருக்கிறான், இவன் போய் வந்துட்டு இந்த லேடிஸ் ஓட்ட வண்டியை ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி கூட கிண்டல் பண்ணலாம். ஏன்னா என் காதில் ஒரு டைம் அது விழுந்துச்சு, அதனால சொல்கிறேன். எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வர்றதுலேருந்து எங்கேயாவது காய்கறி கம்மியான ரேட்டில் இருந்தால் டக்குன்னு வாங்கி டிக்கியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான். ஸோ இந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன். அதனால் மற்றவன் என்ன சொன்னால் எனக்கு என்னங்க, மற்றவன் சொல்கிறபடியெல்லாம் நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம காலையில் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் இல்லைங்களா, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வரோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஜேர்னியில் நம்மளை பார்க்குறாங்கல்ல எல்லாருமே, அந்த பார்க்குற எல்லாருமே நம்மளை ஏதாவது ஒரு வகையில் ஜட்ஜ் பண்ணுவாங்களாம். ஹேண்ட்ஸமாக இருக்கான்ப்பா, இவன் எப்படி இருக்கிறான், என்னடா அது தலை நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி, என்னடா அது டிஷர்ட்டு பிங்க் கலரில் டிஷர்ட் போட்டிருக்கான், என்னடா அது கருப்பு கலர், அந்த பிங்க் கலர், சரி ஓகே, என்னடா அது கருப்பு கலரில் டிஷர்ட் போட்டிருக்கான், இன்னும் அங்கங்கே வந்துட்டு கருப்பு கருப்பு கருப்பா. இந்த மாதிரி லட்சக்கணக்கில் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குமா. ஒரு சிலர் எவனா ஒருத்தர் நடந்து போறான் அவ்வளவுதான், இது கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் தானே, எவனா ஒருத்தர் நடந்து போறான் அவ்வளவுதான், அந்த மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது சுவாரஸ்யமா இருக்காது. எவ்வளோ பெரிய நடிகர்கள் எவ்வளோ கோடியில சம்பளம் வாங்குறாங்க, எவ்வளோ இந்த தமிழ்நாட்டை ஆள்றவங்க இந்தியா வாழ்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஹேட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. அண்ட் அதே போலதான் உங்களுக்கும் ஒரு ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதை தயவு செஞ்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க என்னதான் காலால செய்யக்கூடிய வேலையை கையால செஞ்சாலும் இங்க உங்களை குத்தம் சொல்றதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அதனால மற்றவனுக்காக வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்ஃபில்லா வாழவே முடியாது அப்படின்றத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இந்த இடத்துல எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்பா பையன் 2 பேரும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, வீட்டில இருந்து ஒரு கழுதை வாங்கறதுக்காக நடந்து சந்தைக்கு போறாங்க. சந்தைக்கு போயிட்டு இவங்க கழுதையை வாங்கிட்டாங்க. கழுதையை வாங்கிட்ட உடனே இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த கழுதை ரொம்ப சோர்வா இருக்கு. ஏன்னா அந்த கழுதையை வந்துட்டு ரொம்ப நாள் அந்த சந்தையிலே வச்சிருந்தாங்க, கம்மியா சாப்பாடு கொடுத்து வச்சிருந்ததுனால கழுதை ரொம்ப சோர்வா இருக்கு. அப்ப இந்த அப்பா பையன் என்ன நினைக்கிறாங்கன்னா, கழுதை மேல நம்ம ஏன் ஏறிக்கிட்டு பாவம் அப்படியே நம்ம நடந்தே கூட்டு போலாம் அப்படின்னு வந்துட்டு கழுதையை கூட்டிட்டு நடந்து போறாங்க. இதை ரோட்ல பாக்குற ஒரு சில 2 பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, முட்டாளுங்களா இருக்கிறானுங்களே, கழுதையை கூட்டு போறதுனால இவனுங்களும் முட்டாளா மாறிட்டானுங்க போல. அதாவது கழுதையை வாங்கிட்டு இவனுங்க என்னடா வந்து நடந்து போயிட்டு இருக்கிறானுங்க, கழுது மேலே ஏறிட்டு போலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இதை கேட்ட உடனே 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, சரி மகனே ஏறு, நீ ஏறு நானும் ஏறேன், கழுதையில் 2 பேருமே போலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு 2 பேருமே கழுது மேலே ஏறி போயிட்டாங்க. இப்படி கழுத மேலே ஏறி கொஞ்ச தூரம் போன உடனே அங்க ஒரு 2 பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்பனுக்கு மோனுக்கு மனசாட்சி இருக்குதா, 2 பேர் கழுத மேலே போயிட்டு இருக்கானுங்களே, ஒருத்தன் இறங்கிட்டு ஒருத்தனாவது கழுத மேலே ஏறி போலாம்ல அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே சரி மகனே நீ இறங்கிக்கோ, நான் கொஞ்ச தூரம் வரேன், அதுக்கப்புறம் நீ ஏறிக்கோ, நான் கொஞ்ச தூரம் நடந்து வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்ல, அங்கிருந்து வந்துட்டு அப்பா கழுத மேல உட்காந்துட்டு போறாரு. அப்பா வந்துட்டு பையன் நடந்து வரான். உடனே அங்க இருக்கிற ஒரு 2 லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆளுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, அவன் பையனை நடக்க விட்டுட்டு இந்த ஆள் வந்துட்டு கழுத மேல வரானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கேள்வி. இதை கேட்ட உடனே பையன் வந்துட்டு ஏறிக்கிட்டான், அப்பா இறங்கிக்கிட்டாரு. இப்ப அப்பா போயிட்டுக்குள்ள ஏன்டா வயசானவரை நடக்க விட்டுட்டு நீ என்னடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கேள்வி. இப்ப இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல வெறுத்து போய் 2 பேருமே ஏறி போவாங்க, ஏன் என்ன சொன்னேன் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு 2 பேருமே போறாங்க. 2 பேரும் போகக்குள்ள வந்துட்டு 2 பேரையும் பார்த்து நிறுத்தியே கேட்டாங்களாம், ஏன்டா இந்த கழுதை வந்துட்டு எவ்வளோ டயர்டா இருக்கு, இந்த கழுதை மேல இப்படி உட்காந்து போறியடா அப்படின்ற மாதிரி 2 பேரையுமே கூப்பிட்டு வந்துட்டு கேவலப்படுத்திட்டாங்களாம். அதனால 2 பேருமே இறங்கி 2 பேருமே கீழே இறங்கிட்டு கழுதையை வந்துட்டு கையோட ஓட்டிட்டு போயிட்டாங்க. கேட்கக்குள்ளே காண்டாகுது இல்ல, இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா பாத்துக்கோங்களேன், மற்றவன் என்ன நினைப்பான், அவன் என்ன சொல்லுவான், இதெல்லாம் யோசிச்சு 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 நம்மளை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையை சரியா வாழாம மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க நிறைய செலிபிரிட்டியை பார்த்துருப்பீங்க, நிறைய வந்துட்டு நடிகர்களை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி படம் எடுத்து இருந்தவங்களை கூட நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப கூட ரீசெண்டா தமிழ் படத்துலலாம் அவங்க நடிச்சிருக்காங்கன்னா, OMG அப்படின்ற ஒரு படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களையே வந்துட்டு இங்க ரசிக்கக்கூடியவங்க இருக்கக்குள்ள, அப்ப அதாவது அந்த மாதிரி படத்துல நடிச்சுட்டு திருந்தி இங்க வந்துட்டு இருக்கக்குள்ள, அப்ப நீங்க அதை விட கொடூரமா என்ன தப்பு நீங்க செஞ்சிருக்க போறீங்க, அதை விட ஒரு கேவலமா என்ன ஒரு செயலை செஞ்சிருக்க போறீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய லைஃபை மாற்றும். நீங்க மன அழுத்தம் அப்படின்றது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நீங்க சிந்திக்கிற விஷயம் மட்டும்தான். உங்களுடைய சிந்தனையை மாத்துங்க,
கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்தவித பதட்டமும் இல்லாமல் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். சின்னதாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ தாராளமாக ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பரான மோட்டிவேஷனோட ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.